பிரதமர் மோடி பெண்கள் விஷயத்தில் பலவீனமானவர், பாலியல் ரீதியாக பெண்களை சுரண்டுபவர், தன் கட்சி எம்பிக்கள் அமைச்சர்களே அப்படி சுரண்டக்கூடிய ஒரு நபர் அப்படின்றத அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கு இதுவரை நேரடியாக பாஜக தலைமையோ மோடியோ அமித்ஷாவோ இதுவரை பதில் சொல்லல. அவங்க சொன்ன குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்கன்னா, 2014 2015லேயே மோடி பெண்கள் விஷயத்தில் பலவீனமாக இருக்கிறார் என்ற தகவல் ஆர்எஸ்எஸோட மேல் சர்க்கிளுக்கு தெரியும். மோடி அமெரிக்கன் பயணத்தின் போது அங்கு உள்ள எல்லாருக்கும் அது தெரியும். எனக்கு தெரிஞ்சு நான் மனநிலை பாதிக்கப்பட்டேன். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக கோயம்புத்தூர்ல நான் 1 மாசம் தங்கி சிகிச்சை எடுத்தேன். அந்த விஷயத்தை ஆர்எஸ்எஸ் இன்டெலெக்சுவல் ஒருத்தர்கிட்ட சொன்னேன். அவர் இது மாதிரி விஷயங்களை நீங்க ஏன் பெருசுபடுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இது எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்பல இருந்து நான் மோடிட்ட விலகியே இருந்தேன். இப்ப சொல்ல வேண்டிய ஒரு தருணம் வந்துச்சு. அதனால நான் சொல்றேன். ஏன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல மோடி பேர் வருது. சுப்பிரமணிய சாமி அது தொடர்ச்சியா பேசுறாரு. அதனால நானும் முன்வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. உண்மையை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லி அவங்க முன்வைக்கிறாங்க. அப்படி சொல்கிற போது பல்வேறு தகவல்கள் அவங்க சொல்றாங்க. குறிப்பா குஜராத்ல மோடி சிஎம்மா இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை கூட இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க அவங்க. அதுல மான்சி சோனி விஷயம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.